எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 2024 டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். தனுசு ராசிக்கு அதிபதி 6 மற்றும் உங்களுடைய ராசியுடன் பரிவர்த்தனை அமைப்பு பெறாரு. சுக்கிரன் இந்த 3 நாட்கள் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து பரிவர்த்தனை அமைப்பு பெறாரு. 3ஆம் தேதி காலை 6 மணி அளவில் இங்கே 2ஆம் இடத்திற்கு பயிற்சி செய்கிறாரு. இந்த 3 நாட்களும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் ரீதியான அமைப்புகள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இது 3ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் இங்கே 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சுக்கிரன் செவ்வாயினுடைய பார்வையை பெறாரு. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பார். பூர்வீகம் சம்மந்தப்பட்டவங்கள அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. வெளிதூரம் வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் யோககரமான ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாக போகுது. தூர தேச பயணங்களும் இப்போ மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டாகும். அதே போல் இங்கே சுக்கிரன் 6க்கும் 11க்கும் உடையவர். உங்களுடைய மூத்தவர் வகையிலும் வேலை செய்யும் இடங்களிலும் இங்கே செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைப்பதனால இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்தவர் வகையில் லாபம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த எக்காரணத்தை கொண்டும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. இருக்கிற வேலையை அப்படியே இந்த மாதம் மட்டும் அப்படியே கொண்டு போயிருங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 6க்குடையவர். அதே போல் கடன் வாங்கினவங்கிட்ட கொஞ்சம் கவனத்துடன் பேசுங்க. தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணிடுவார். கொடுப்பல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்குங்க. இங்கே சனிக்கும் செவ்வாயினுடைய பார்வை இருப்பதனால குடும்பம் எடுக்கக்கூடிய முயற்சியில் சகோதர வகை வருமானம் இது போன்ற அமைப்புகள். லாபாதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். இருந்தாலும் கூட இங்கே சனிக்கு செவ்வாயினுடைய பார்வை படுறதுனால வார்த்தைகள் ரீதியில் ஒரு கவனம். இங்கே சனியை பார்க்கறதுனால செவ்வாய் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. கொஞ்சம் கவனத்துடன் பேசுங்க. பேசுகிற விஷயத்தில் பிரச்சனைகளை இங்கே உண்டு பண்ணி, அதுவும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து பார்வை செய்யக்கூடிய செவ்வாயினால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. வார்த்தைகள் ரீதியில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் பேராசை காட்டி ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போது நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. அதே போல் சூரியனுடைய அமைப்பு, உங்களுடைய பாக்கியாதிபதியாக சூரியன் வராரு. கடந்த நவம்பர் மாதம் நீச்ச அமைப்பில் 11ஆம் இடத்துல அமர்ந்ததுனால லாபம், மூத்தர் வகையான அமைப்புகள்லாம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்துல 16 நாட்கள் அமர்றாரு. இங்கே தனுசிற்கு 16ஆம் தேதி காலை 6 மணி அளவில் இங்கே விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு பெயர்ச்சி அடைகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியிலே அமர்வதனால தெய்வீக அனுகூலம், உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. தந்தை வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய, தந்தை உறவுகளால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது ஏற்பட போகிறது. படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் தேதிக்கு மேலே குரு 6ஆம் இடத்துலையும் தன் வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் மறைவதனால தேவையில்லாத ஒரு சில சிரமங்கள் உண்டு. இருந்தாலும் 6ஆம் இடத்துல வக்ர அமைப்பு பெற்று தான் அமர்றாரு. அதனால் படிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. படிப்பு அளவில் ஒரு பெரிய சுமாரான ஒரு அமைப்பு தான் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு. இல்லத்தரசியை பொறுத்தவரைகளுக்கும் புதனுக்கு குருவின் பார்வை இருப்பதும், கணவன் மனைவிக்கு இடையில் அதே நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே 7ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய 8ஆம் இடத்துல வக்ர அமைப்பு பெறாரு. இது ஒரு வகையில் நன்மையினே எடுத்துக்கலாம். 5 குடையவரும் 12 குடையவரும் 8ல் மறைந்து வக்ர அமைப்பு பெறுவது திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முடிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது உங்களுக்கு உண்டாக. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து வகையில் அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருந்த கருத்து மோதல்கள் இது போன்ற அமைப்பு கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் முடியக்கூடிய ஒரு சாதல். தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க. சகோதர வகையில் வார்த்தைகளை விட்டீங்கன்னா இப்போ சிக்கல் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புலாம் இப்போது உண்டாகுகிறது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி மறைகிறாரு. இவர் வக்ரம் பெறதுனால
உடல் ரீதியில் சில விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ரு ஸ்தானம். அதனால் எதிரிகளுடைய கை ஓங்கி தான் இருக்கும். அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது. அதே போல் இந்த 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் நிவர்த்தி. இங்கே செவ்வாய் வக்கர அமைப்பு பெறுவது ஒரு வகையில் நல்லது. அதே போல் இங்கே சனியை பார்த்துறாரு. குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த அமைப்புகள் இப்போது சரி செய்யப்படும். ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டங்களில் கடன் வாங்கி ஏதாவது ஒரு செலவினங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கடந்த மாதமே ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பீங்க. இந்த மாதம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு நினைப்பு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதமும் இருக்கும். அதே போல் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதம் தேவையில்லாத ஒரு சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட சமாளித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சனி 3ஆம் இடத்துல பலமாக தான் இருக்கிறது. அதனால் சகோதரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் கையாண்டீங்கன்னா சக்ஸஸ் அடையலாம். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு இருக்கிறதுனால எதிர்த்தன்மையான கிரம். அதனால் சில சிக்கல்கள் இருக்கும். பொறுமையுடன் கையாண்டனீங்கன்னா சனி பலமாக இருக்கிறாரு. எடுக்கக்கூடிய முயற்சிகள், குடும்ப வருமானம் இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அடுத்ததான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.